2026க்கான அரசியல் பயங்கரமா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. 2026ல யார் அடுத்த முதல்வர் பெரிய கொஸ்டின் மார்க்கா போயிட்டு இருக்கு. இன்னும் புதுசா பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட நம்ம மக்கள் நீதி மையம் போய் இணைஞ்சிருக்காங்க. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இணைஞ்சதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க, நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். அது தூக்கி போட்டேன், ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆனா அங்க போகக்கூடாதுங்க. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா நாங்க? இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. நான் ஒரு ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அந்த ரிமோட் ஒரே ஸ்டேட்ல இருக்கணும், அதனால நாங்க 2 பேரும் இணைஞ்சிட்டோம்னு பேசியிருக்காரு. அது வேற வாய். எடுத்துட்டு வா திருப்பி. பரவாயில்ல, ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வேணாம். இனிமே எவன் தூக்கிட்டு போயிட்டான். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியல என்ன சும்மா இருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.